السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما أنذر آباؤهم فهم غافلون لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون إنا جعلنا في أعناقهم أغلالا فهي إلى الأذقان فهم مقمحون صدق الله العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். யாசீன். ஞானம் நிரம்பிய இக்குர்ஆன் மீது சத்தியமாக, நிச்சயமாக நீர் தம் தூதர்களில் உள்ளவராவீர், நேர்வழியின் மீது இருக்கின்றீர். இது யாவற்றையும் மிகைத்தோன் கிருபையுடையவனால் இறக்கப்பட்டதாகும். எந்த சமூகத்தினரின் மூதாதையர்கள் எச்சரிக்கைப்படாமையினால் இவர்கள் நேர்வழி பற்றி அலட்சியமாக இருக்கின்றார்களோ, இத்தகையவர்களை நீர் எச்சரிப்பதற்காக. இவர்களில் பெரும்பாலோர் மீது இவர்களுக்கு வரவிருக்கும் வேதனையை பற்றி வாக்கு நிச்சயமாக உண்மையாகிவிட்டது. ஆகவே இவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். நிச்சயமாக நாம் அவர்களுடைய கழுத்துகளில் அருகண்டுகளை போட்டிருக்கின்றோம். அவர்கள் கீழ்த்தாடைகள் வரை இருக்கின்றன. ஆகவே அவர்களுக்கு தலை நிமிர்த்தப்பட்டவர்களாக இருக்கின்றனர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இரையச்சம். இரையச்சம் என்றால் என்ன? இரையச்சம் என்றால் இன்னல்லாஹு யுஹிப்புல் முத்தகீன். அல்லாஹ் இன்னும் குர்ஆனில் சொல்கின்றான், இரையச்சம் உடையவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று. இன்னும் இரையச்சம் உடையவர்களை அல்லாஹ் கூட இருக்கின்றான் என்றும் சொல்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு நபர் இருக்கின்றார். அழகான முறை சொல்கின்றேன். ஒரு மனிதர் தன் மௌத்தாகிறதுக்கு முன்பு சக்கராத்து நிலைமையில் தன் குழந்தைகளை அழைத்து, என்னை மௌத்தான பின்பு கருக்கி அந்த சாம்பலை பாதி காற்றிலும் பாதி தண்ணீரிலும் கலந்து விடுங்கள் என்று. அந்த குழந்தைகளும் தன் தந்தை மரணத்திற்கு பின்பு அவ்வாறே செய்தார்கள். அல்லாவும் ஒன்று திரட்டி அந்த மனிதர்களை ஒன்று திரட்டிய போது அந்த மனிதரை அழைத்து கேட்கின்றான், எதற்காக நீ இவ்வாறு செய்தாய் என்று. அதற்கு அந்த மனிதர், நீ என்னை தண்டித்து விடுவாயே என்று மட்டுமே அவர் கூறினார். நான் செய்த பாவத்திற்கு நீ என்னை தண்டித்து விடுவாயே என்று இரையச்சமுடன் கூறினார். அதற்கு சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்கின்றான், நீ சுவனம் செல் என்று. அதற்கு அந்த மனிதர், எதற்கு யா ரப்பே என்று கேட்டபோது அந்த மனிதர், அல்லாஹ் கூறினான், நான் கொடுக்கும் தண்டனைக்கு நீ அஞ்சினாய் அல்லவா, அதற்காக நீ சுவனம் செல் என்று அழகான முறையில் கூறினார். இதுதான் உண்மையான தக்குவா. தக்குவா என்பது தன் கல்பில் இருக்கும் தக்குவா. இன்னும் அழகான முறை, உமர் கத்தாபு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆட்டு இடையனை பார்த்து, ஆட்டு இடையனே, உன் இவ்வளவு ஆடு வச்சிருக்கியே, ஒரு ஆட்டை எனக்கு கொடுத்து விடு, நான் உனக்கு பொற்காசுக்கு தருகின்றேன் என்று. அதற்கு அந்த ஆட்டு இடையன், இது என்னுடைய ஆடு அல்ல, இந்த ஆட்டின் முதலாளி வேறொருவர் என்று கூறினார். அதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார், நீ உன் முதலாளியிடம் ஒரு ஆட்டை ஓனாய் கடித்து விட்டது என்று சொல்லிவிடு, எனக்கு இந்த ஒரு ஆட்டை விற்றுவிடு என்று. அதற்கு அந்த மனிதர் கூறினார், தன் முதலாளியிடம் நான் அவ்வாறு கூறுவேன்,
நாளைக்கு மகஷரில் அல்லாஹ் என்னை எழுப்பி கேட்பானே, அப்பொழுது நான் என்ன கூறுவேன்? அதற்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்கின்றேன். அதற்கு அவர் கூறினார், இவ்வளவு இரையச்சமா உன் மனதில்? இவ்வளவு இரையச்சமா? ஒரு ஆட்டு இடையன் தன் மனதில் இருக்கும் இரையச்சம் போல் இங்கிருக்கும் மனிதர்களுக்கு இல்லையே. இன்னும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன் தோழரிடம், ஹுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பேசிக் கொண்டிருக்கும் சபையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உபய் அவர்களை பார்த்து, உபய் அவர்களே, இரையச்சம் என்றால் என்ன என்று எனக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று அழகான முறையில் கேட்டார். அதற்கு அவர் கூறினார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்கள் முள்ளுள்ள பாதையில் சென்றிருக்கிறீர்களா என்று கேட்டார். ஆம் தோழரே, நான் சென்றிருக்கிறேன் என்று பதில் கூறினான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கு உபய் அவர்கள், நீங்கள் எவ்வாறு செல்வீர்கள் என்று அழகான முறையில் கேட்டார். அதற்கு அவர் கூறினார், என் ஆடைகளை உயர்த்தி கொண்டு முள்ளுள்ளாத இடமாக பார்த்து கால் வைத்து எட்டு எட்டாக நான் நடந்து செல்வேன் என்று கூறினார். அதற்கு உபய் அவர்கள் அழகான முறையில் கூறினார், இதுதான் தோழரே தக்குவா. அல்லாஹ் இந்த துனியாவில் நம் விதித்த விதிமுறைகளை நாம் கட்டுப்பட்டு நடக்கிறோமே, அதுதான் தக்குவா. நமக்கு எது ஹலால் எது ஹராம் எதுன்னு பிரித்து கொடுத்திருக்கிறானே, அதுதான் தக்குவா. ஹராமின் பக்கம் செல்லாமல் எது ஹலாலோ அதை பின்தொடர்ந்து செல்கின்றோமே, அதுதான் உண்மையான தக்குவா என்று கூறினார் உபய் அவர்கள். இன்னும் அல்லாஹ் நேசிக்கின்றான். யாரை அல்லாஹ் நேசிக்கின்றான்? இரையச்சம் உடையவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். இரையச்சம் உடையவர்களுடன் அல்லாஹ் எப்பொழுதும் இருக்கின்றான். அல்லாஹ் எப்பொழுதும் இருக்கின்றான். இந்த துனியாவில் சிரமங்களாலும் ஒரு மனிதருக்கு கஷ்டங்களாலும் எதனாலுமே சோதனைகள் வரலாம். ஆனால் அல்லாஹ் ஒருவனை நேசித்து விட்டால் அவருக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை. ஒரு ஆசிரியர் தன் மாணவனை ஒருபோதும் கைவிடுவதில்லை. தன் தந்தை ஒருபோதும் தன் குழந்தைகளை கைவிடுவதில்லை. அதே போன்றுதான் தன் இறைவனும் அர்ஷின் மேல் அமர்ந்திருக்கும் அதிபதியும் ஒருபோதும் தன் இரையச்சமுடைய அடியானை அல்லாஹ் கைவிடுவதில்லை. நபிமார் அவர்களுக்கே அல்லாஹ் சோதனையை கொடுத்தான். இன்னும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பெண்ணால் சோதிக்கப்பட்டார்கள். அவர்கள் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை காணாமல் இருந்திருந்தால் அவர்களும் தவறு செய்யக்கூடியவராயிருப்பார். ஆனால் அல்லாஹ் அவர் மனதில் இருக்கும் இரையச்சத்தின் காரணமாக அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான். இன்னும் அத்தனை நபிமார்களையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். இரையச்சம் உடையவர்களாக இருப்பினாயின் அவர்களை பரிசுத்தமாக்கினான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அழகான முறையில் இரையச்சத்திற்கு விளக்கம் கூறுகிறார். எந்த ஒரு நபர் தன் செய்யும் பாவம் செய்கின்ற இடத்தில் அல்லாஹ் என்னை பார்த்து விடுவானே என்று அஞ்சுகிறாரோ, எந்த ஒரு நபர் தன் செய்யும் செய்யக்கூடிய இடத்தில் அல்லாஹ் என்னை வைத்து பார்த்து விடுவானே என்று அஞ்சுகிறானோ, அஞ்சி அதை விடுகின்றானோ, அதுதான் உண்மையான தக்குவா என்று அழகான முறையில் கூறினான். அதுதான் உண்மையான தக்குவாவும் ஆகும். தக்குவா என்பது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு செயல். முத்தகீன்கள், இன்னல்லாஹு யுஹிப்புல் முத்தகீன், முத்தகீன்கள் அல்லாஹுவின் அர்ஷின் பக்கத்தில் கூட இருப்பார்கள். இன்னும் சொர்க்க சோலைகளில் அவர்கள் கலந்து கொண்டு உரையாடி கொண்டிருப்பார்கள். தக்குவா என்பது தன் ஆடைகளை போன்ற ஆடைகளை மாற்றுவதல்ல, தன் மொழிகளை மாற்றுவதல்ல. தக்குவா என்பது தன் கல்விலிருந்து வரக்கூடியதாகும். தக்குவா என்பது நம் மனதில் இருக்கக்கூடியதாகும். யா அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தக்குவாவை தந்தல் புரிவானாக. தக்குவா, அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு பிரார்த்தித்தார்கள், யா அல்லாஹ் என் கல்பை பரிசுத்தமாக்கு, என் கல்புக்கு தக்குவாவை தா என்று கூடி துவா செய்தார்கள். அதே போல்தான் அல்லாஹ்வும் அவர்களுக்கு தக்குவாவை தந்தான். ஆனால் இங்கே இருக்கின்ற மனிதர்கள் பாதி பேர்கள் தக்குவா இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ரமலான் மாதத்தில் நமக்கு பிடித்த உணவாக இருந்தாலும் கூடி, பிடிக்காத உணவாக இருந்தாலும் சரி, நம் கண்முன் வைத்தால் ஒரு சொட்டு நீரை கூட அருந்தாமல் நாம் இருக்கின்றோம். அது அல்லாஹ் நமக்கு இயல்பாகவே கொடுத்த தக்குவாவாகும். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் நமக்கு இயற்கையாவே இரையச்சத்தை கொடுத்திருக்கின்றான். தாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹ் ஹுதல்லில் முத்தகீன், இது ஒரு வேதமாகும். இன்னும் இரையச்சம் உடையவர்களுக்கு இது ஒரு நல் வழிகாட்டியாகும். ஆனால் இந்த இரையச்சமுடையவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாகும் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறான். ஆனால் யாரும் இந்த ரமலான் மாதத்தை தவிர பாக்கி எந்த நாளிலும் குரான் ஓதுவதில்லை. குரான் ஓதுவது ரமலான் மாதத்தில் மட்டுமே இருக்கின்றது. தக்குவா உடையவர்கள் எல்லா நாள்களிலும் குரான் ஓதக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள்.
இன்னும் அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் தான் நிம்மதி என்று. நாம் சொல்கின்றோம், எனக்கு ஒரு நிம்மதி இல்ல, வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல. என்னைக்காவது ஒரு மனிதர் 5 நேரம் தொழுகிறவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்களேன், அவங்க மனசுல அவ்வளோ கஷ்டமும் சங்கடமும் இருக்கும். ஆனா வெளியே அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன், ஏன்னா அவங்களோட மனசுல இரையச்சம் இருக்கு. யாரை அல்லாஹ் நேசிக்கின்றான் அவர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான் அல்லாஹ் சொல்கின்றான். ஏன்னா அல்லாஹ் சோதனை ஏன் தரானா, இன்னும் இன்னும் நம்ம அதிக அதிக அல்லாவிடத்தில் நம்ம போகணும், இரையச்சத்தை நம்ம அதிகப்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் அல்லாஹ் இவ்வாறு சொல்றான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன், உங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் யாருக்கும் சோதனையை கொடுப்பதில்லை. ஆனால் நம்ம நினைச்சுக்கிறோம் நமக்கு தான் சோதனை, நமக்கு தான் கஷ்டம்னு. உண்மையான கஷ்டம், உண்மையான சோதனைங்கிறது பாலஸ்தீன மக்களிடம் கேட்டு பார்த்தால் தெரியும். பாலஸ்தீன மக்கள் இப்போ இந்த நேரத்தில் கூட அவ்வளவு உயிருக்காக அவ்வளவு போராடி கொண்டிருக்கிறார். ஆனா அவர்கள் உண்மையான இரையச்சமுடன் இருக்கின்றார்கள். தன் குழந்தைகளும் இரையச்சமுடன் உடனே வளர்த்துகிறார்கள். அதுதான் உண்மையான இரையச்சம். நம் மனதில் இருக்கின்றதா இரையச்சம் என்று யோசித்து பார்க்கக்கூடியவர்களாக நம் அனைவரும் இருக்க வேண்டும். நான் மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன், இரையச்சம் என்பது ஆடைகளை மாற்றுவது போலல்ல, ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பதல்ல, ரமலான் மாதத்தில் மட்டும் தொழுவதல்ல, ரமலான் மாதத்தில் மட்டும் குரான் ஓதுவதல்ல. இரையச்சம் என்பது நம் கல்வை தூய்மையாக்க கூடியது. அதனால்தான் நம் அனைவரும் 5 வக்து தொழுகையிலும் துவா கேட்க வேண்டும். யா அல்லாஹ் என்னுடைய கல்வை தூய்மையானதாக ஆக்கி கொடு, யா அல்லாஹ் என்னுடைய கல்வை இரையச்சம் உடையதாக ஆக்கி கொடு என்று நம் அனைவரும் பிரார்த்திக்க வண்ணமாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் அல்லாஹ் சொல்கின்றான் முத்தகீன்களை பத்தி. முத்தகீன்கள் சொர்க்க சோலைகளில் அமர்ந்து கொண்டிருப்பார்களாம். ஏனென்றால் இன்னும் அல்லாஹ் அழகான முறையில் சொல்கின்றான், முஸ்லிம்களுக்கு துனியா சிறைச்சாலை என்று. எதற்காக சிறைச்சாலை? 4 கம்பிகள் போட்டிருக்கின்றதா சிறைச்சாலை? அல்ல. ஹலால் எது, ஹராம் எது, ஹராமின் பக்கம் நமக்கு பிடித்ததாகவே இருந்தாலும் கூட என் ரப்புக்கு இது பிடிக்காதே, என் அவ்வளவு உடம்பு சரியில்லாம இருக்கும், தொழுகிறதுக்கு நேரம் இல்லாமல் ஒரு கணால் தொழுவோம். ஏன்னா அல்லாஹ் நமக்கு விதிச்சதுன்னு மட்டுமா? இல்ல, அல்லாவை நம்ம சந்திக்க போறோம், அல்லாவிடத்தில் நம்ம பேச போறோம். தொழுகையில் நம்ம அல்லாஹ் கிட்ட பேசுறோம், குர்ஆன் ஓதும்போது அல்லாஹ் நம்ம கிட்ட பேசுறான். அதற்காக தான் நம் தொழுகிறோம். அது உண்மையான ஒரு இரையச்சம் தானே. அல்லாவுக்காக நான் தொழுகிறேன், நான் அல்லாஹ் கிட்ட பேசணும். எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் சஜ்தால அழுதா சரியாகாத கஷ்டம்னு ஒண்ணு இருக்கா? அதுதான் உண்மையான இரையச்சம். இரையச்சம் என்பது தன் கல்பில் இருக்க வேண்டியது. இரையச்சம் என்பது நம் இம்மையில் பிறந்து மௌத்தாகும் வரை நம் மனதில் இருக்கக்கூடியதுதான் உண்மையான இரையச்சம். இரையச்சம் என்பது நம் அனைவருக்கும் அல்லாஹ் அதிகப்படுத்தி தந்தல் புனிவானாக. அதனால்தான் விபச்சாரியாக இருந்தும் அந்த பெண் நாய்க்கு தண்ணீர் கொடுத்து சுவனம் சென்றாள். நல்ல இமாமாக இருந்தும் கூட தன் பக்கத்து வீட்டிற்கு தொல்லை செய்து அவர் நரகம் புகுந்தார். யாரெல்லாம் தக்குவா உடையவர்களாக இருக்க நாடுகின்றோமோ அவர்களுக்கெல்லாம் என்னுடைய உரை கருத்துள்ள உரையாக இருக்கும் என்று சொல்லி நான் விடை பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.